முத்துசுலம் மதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதியம் மற்றும் மாலை வணக்கம். சரியாக மதியம் 2 மணி அளவில் நிற்கின்பது பதிவு செய்யப்படுகிறது. நமது முத்துசுலம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு பொது பார்வையாளர் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பில் பற்றியும் தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தற்போதைய நிலவரப்படி மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலை அல்லது நாளை அதிகாலைக்குள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அதோடைய நகர்வு, அதோடைய பயணங்கள் தமிழகத்தை நோக்கி இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மேற்கு திசையாகவே அது நகர்ந்து வருகிறது. இந்த நிலையில அனைத்து கணினி சார்ந்த மாடல்களுடைய அப்டேட்லயும் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நேற்று ஈவினிங்ல இருந்து ஜிஎஃப்எஸ் அப்டேட்ல நேற்று ஈவினிங் வரைக்கும் ஜிஎஃப்எஸ் டைரக்டா வங்கதேசம் போகும், ஒடிஷா போகும், விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே தான் கரையை கடக்கும்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜிஎஃப்எஸ் மாடல் அப்டேட் படி சென்னை கிட்ட நெருங்கி வந்து நெல்லூர் கிட்ட கரையை கடப்பதாகவும் அல்லது திருவள்ளூர் முதல் நெல்லூர் இடையே கரையை கடப்பதாக நம்ம மாடல் மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க. இசிஎம்டபிள்யூஎஃப் வந்து நேற்று வந்து விசாகப்பட்டினம் முதல் ஒடிஷா இடையே கரையை கடக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னைக்கு இசிஎம்டபிள்யூஎஃப் வந்து நெல்லூர்ல இருந்து விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே, அதாவது நெல்லூர்ல இருந்து நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வடக்கு பகுதியிலிருந்து நெல்லூர் இடைப்பட்ட பகுதியில தான் அது கரையை கடக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம நேற்று நேரில் அறிக்கையில நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். அதிகபட்ச வாய்ப்புகள் முதல்ல நான் தமிழ்நாடு குறிப்பிட்டுக்கிறேன், 2வது வாய்ப்பை தான் நான் ஆந்திராவை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில நம்ம இந்த முறையிலும் எந்த மாற்றமும் இல்லாமல் தற்போது வரையிலும் என்னுடைய கணிப்புகள்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வாய்ப்புகள் தமிழ்நாடு தான் குறிப்பிட்டிருக்கேன். அடுத்த வாய்ப்பு தான் ஆந்திரா, ஒடிஷா, வங்கதேசம், மியான்மர். இதெல்லாம் அடுத்த கட்ட வாய்ப்புகள் தான். முதல் வாய்ப்பு நம்மளுக்கு நடக்குதான்றத நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதுல மாற்றம் இல்லை, நடக்கதான் போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னுடைய ப்ரெடிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 50%, ஆந்திராவுக்கு 50%, ஆர் ஒடிஷாவுக்கு 50%. ஏவன் எதனால இப்படி ஒரு குழப்பமான ஒரு அமைப்பு வந்தது அப்படின்னா, நம்மளுடைய 2 பகுதிகளிலையுமே 2 கடல் அமைப்புகள்லையுமே சரிக்கு சமமான அளவுல வெப்பநிலையும் அதே அமைப்புல தீவிரத்தன்மையும் இருப்பதன் காரணம். ஒடிஷா, வங்கதேசம் இடைப்பட்ட கடல் பகுதிகளிலும் அதே மாதிரி மியான்மர் கடல் பகுதிகளிலும் எஸ்எஸ்டி மிகவும் வலுவான அமைப்புல கடல் சார்ந்த அமைப்புகளை பார்க்கும்போது 30 டிகிரியை தாண்டி கடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது. புயல்கள் நகர்வதற்கான ஏதுவான ஒரு அமைப்பும் காணப்படுகிறது. அதே போன்று தமிழ்நாட்டிற்கு இந்த பக்கம் சென்னைக்கு தெற்கே வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்டி வலுவாக இருக்கிறது. இந்த பகுதியை நோக்கி புயல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஸோ புயல் உருவானாலே அது வடமேற்கு வடகிழக்கு திசையை நோக்கி தான் நகரும் என்ற அடிப்படையான கோட்பாடை மட்டும்தான் இசிஎம்டபிள்யூஎஃப், ஜிஎஃப்எஸ் எல்லாம் இன்னைக்கு புயல் ஆந்திரா போகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தவிர்த்து புயல் அப்படிதான் போகுமா அப்படின்றதுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். எஸ்எஸ்டின்ற ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் புயலுக்கு வலு கிடைக்கும். எஸ்எஸ்டி எப்போது அந்த புயலுக்கு இல்லையோ அப்போதே அந்த புயல் வந்து ஒன்று நிக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா வலுவிழக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா வேற எங்கேயாவது நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும். அது எங்க அடுத்து எஸ்எஸ்டி இருக்கோ அங்க போய் நகர ஆரம்பிக்கும். அப்ப நான் 2 பகுதியை நான் குறிப்பிட்டிருக்கேன். முதல் வாய்ப்பாக கரையை கடந்தால் கண்டிப்பாக விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே தான் கரையை கடந்தாகணும். அப்படி விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே வந்து நெல்லூர் இடையவோ அல்லது நம்ம இவங்க சொல்ற மாதிரி இந்த பகுதியில கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அப்ப சென்னை கிட்ட தான் வந்தாகணும், திருவள்ளூர் கிட்ட தான் வந்தாகணும். அப்போ முதற்கட்டமான வாய்ப்புகள் தான் இப்போ நடப்பது மாதிரி தெரியுது. ஏன்னா நிகழ்வு நம்மளை ஒட்டி வந்துதான் விலக போகுது. அப்போ ஒட்டி வந்த பிறகு நெல்லூர் கிட்ட எஸ்எஸ்டி இல்லாத அமைப்புல போய் அங்க போய் ஒன்றும் செய்ய போறது கிடையாதுல்ல. அப்படி இருக்கனால என்னுடைய எதிர்பார்ப்பை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நான் எதிர்பார்ப்பதான் நடக்கும். புயல் என்பது சென்னையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் எடுத்துக்கொள்ளுங்கள். 100% திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து நெல்லூர் இடையே கரையை கடக்கும். இதனால சென்னைக்கு 25ல இருந்து நான் 50 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கும் நான் சொல்றேன் சென்னையில 25, 30, 40 சென்டிமீட்டருக்கு மேல வரலாம். நான் எதிர்பார்த்ததுக்கு ஒரு 35ல இருந்து 55% உறுதியாக நடக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக சென்னைக்கு 20, 25 சென்டிமீட்டருக்கு மேல கண்டிப்பாக ரெயின் இருக்கு, பாதிப்புகள் இருக்கு. இந்த சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி வரும், சொன்ன ட்ராக்ல வரும். தொடர்ச்சியா இணைந்திருங்கள். இது சம்பந்தமான ஒவ்வொரு கட்ட மணி நேரங்களிலும் ஒவ்வொரு விதமான அறிக்கைகள் மற்ற ஊடகங்களிலும் மாடல்களிலும் வந்தாலும் முத்துசுலம் மதர்மன் யூடியூப் சேனல்ல மிகவும் நுணுக்கமாக துல்லியமாக புயலின் நகர்வுகள், புயலுடைய தன்மை தற்போது எப்படி இருக்கிறது எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.